அது மாதிரி அதை இப்போ கரெக்டாக கொண்டு வந்துருக்காங்க. ஆனால் நாங்கள் என்ன நினைச்சோம்னா தலைவரே, எல்லாருக்கும் வந்து இப்போ 2003 அப்புறம் உண்டானவங்க பென்ஷன்லாம் போச்சு, எதுக்கு ஒரு டைரக்டரேட்டை வச்சு சும்மா ஒரு 40 பேருக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அதாவது அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு நிறைய ரெசிடென்ஸ் ஒர்க்லாம் இருக்கு, EPF அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம், இது மேஜர் ஒர்க் நம்மகிட்ட இருந்தது, அதை 50,000 ரூபாய் கொடுக்குறது. ஆமாம், அதுதான் மெயினாக பார்த்தீங்கன்னா அப்போவே நாங்கள் சொன்னோம் இந்த ட்ரெஷரி கண்ட்ரோல்லாம் வரணும், அப்போ தான் அவர் சரியாக இருப்பாருன்னு சொன்னோம். அவங்க டிப்டி செக்ரட்டரி ஒரு ஆள் போகணுங்கிறதுக்காக தனி டிபார்ட்மெண்ட்டை உருவாக்குறாங்க. இப்போ அதை மெரிட் பண்ணிட்டான், வேற ஒன்று ட்ரெஷரி கண்ட்ரோல் கொண்டு வந்தாங்க. அது ஸ்மார்ட் சர்வீஸ் எல்லாம் இருக்கு, நல்லதாங்க. ட்ரெஷரி கண்ட்ரோல் கொண்டு வரதான் நல்லது. ஏற்கனவே ட்ரெஷரி டைரக்டர் ஆஃப் ட்ரெஷரியில பிறந்து கிடக்கு, இப்போ அதையும் சேர்த்தா இன்னும் நல்லா இருக்கும். அவ்வளவுதான். அதாவது என்ன பண்றது விடுங்க. அதாவது ஓய்வூதியர்களை பொறுத்தளவுல கண்ட்ரோல் வர்றது ட்ரெஷரி தான் கண்ட்ரோல் கொண்டு வர முடியும். ஆமாமா, அதனால இவரோட இந்த டிபார்ட்மெண்ட் இவரை கண்ட்ரோல் போட்டுருங்க. நாம ஒரு போஸ்ட் போடலாம்னு இவங்க பார்த்தாங்க. அவன் அந்த ஃபைனான்ஸ்காரன் வந்து போஸ்ட்டை கிரியேட் பண்ணி டிப்டி செக்ரட்டரியில் அவன் போட்டான். அடுத்தப்பல மதுரை மாவட்டத்தில் இயங்கி வரும் 4 ஆதார கிளைகள் மற்றும் மாவட்ட மைய நிர்வாகிகள் தேர்தல்கள் மாநில மையம் குறிப்பிட்ட காலத்திற்குள் நடத்தி முடிக்கப்பட்டு விட்டன. எனவே 2025 ஆண்டுக்கான கேலண்டர் நாட்குறிப்பு விவரங்கள் இறுதி செய்யப்பட்டு 6/11/2024 அன்றே மாநில மையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டு விட்டன. அதாவது மாவட்ட மைய தேர்தல் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் நம்ம பெண்டிங்கா வச்சுட்டு 4 ஆதாரங்களை தேர்தல் முடிஞ்சு வச்சு எல்லா பேரும் வந்துருச்சு. அப்ப கேலண்டரை நாட்குறிப்புக்கு நம்ம அனுப்பிச்சோம். ஆனா இன்னும் மாவட்ட மைய தேர்தல் நடத்தி முடிக்கப்படாத ஒரு 7 மாவட்டங்கள் இன்னும் இருக்கு. ரங்கராஜ் சார் எழுதிக்கிட்டே இருக்காரு. அவங்கவுங்க பாட்டு நம்ம ஃபைனல் பண்ணி அனுப்பிச்சாச்சு. அவங்க வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் இது ஃபைனல் பண்ண பிறகுதான், மாவட்ட மையம் தேர்தலும் முடிஞ்ச பிறகுதான் அவங்க யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு பேர்லாம் வாங்கி அந்த நாட்குறிப்பும் நாட்காட்டியும் அதுக்கப்புறம் தான் அனுப்புவாங்க. அப்புறம் பேரவை கூட்டங்கள் கீழ்கண்டவர்படி ஆதார கிளைகளாம் நடத்தி முடிக்கப்பட்டு விட்டன. திருமங்கலம் 23/11/2024 திருமங்கலத்தில் நடந்துச்சு. அதில் கலந்துகிட்டவர் வந்து திருமேனிநாதன் கலந்துகிட்டாரு. மாநில துணைத் தலைவர் கலந்துக்கிட்டு ரொம்ப சிறப்பான ஒரு பணி, உங்களோட பணி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாராட்டிட்டு போனாருங்க. அப்புறம் 2 வாடிப்பட்டி 5/12/2024 சமயநல்லூர் அவங்க 10/12/2024 மாவட்ட பேரவை கூட்டம். மதுரை மாநகர் 17/12 பென்ஷனர் கிரீவன்ஸ் பென்ஷனர் டேயையும் அந்த மாவட்ட ஆதார கிளை பேரவை கூட்டத்தையும் சிறப்பாக நடத்தி முடிச்சாங்க. சிறப்பு அழைப்பாளராக யார் இருந்தா ட்ரெஷரி ஆபீசர் வந்தாங்க, புனிதா ராணி தானே பேர் விட்டுருக்கீங்க, உங்க ரிப்போர்ட்ல பேர் இல்லைன்னு கடவுள இருந்து போட்டிருக்கீங்க. ஆச்சா 23/2/2024 அன்று திருமங்கலத்தில் நடைபெற்ற ஆண்டு பேரவை கூட்டம் சிறப்பு அழைப்பாளராக மாநில துணைத் தலைவர் திரு சிவந்த திருமேனான் பங்கேற்று சிறப்பித்தார். 17/12/2024 அன்று மதுரை மாநகர் நடத்திய பேரவை கூட்டத்தில் மதுரை மாவட்ட கருவூர் அலுவலர் திருமதி புனிதா ராணி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அவங்க சொல்லிட்டாங்க, NHIC யாருக்கும் ப்ராப்ளம் தான் எனக்கு நேரடியாக சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே போல இந்த என்னென்ன கோரிக்கை இருக்கோ எனக்கு நேரடியாக வந்து ரெக்வஸ்ட் பண்ணுங்க, நான் செஞ்சு தரேன் அப்படிங்கிறதா சொன்னாரு. அதுக்காக மெனக்கிட்டது அண்ணன் அவர்களுக்கு பாராட்டு. ரொம்ப சிறப்பாக அந்த கூட்டத்தை நடத்திட்டு இருக்கு. நடராஜனுக்கு வந்து எப்பா பொம்பளை பிள்ளையிலே ஒரு 15 பொம்பளை பிள்ளை வந்துருப்பா, நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதனால ரொம்ப சிறப்பா இருந்தா. கிட்டத்தட்ட ஒரு எப்படி 80 பேர் 90 பேர் கலந்துருப்பாங்க. 87 பேர் கலந்துக்கிட்டாங்க. இது உதிரி எல்லாம் சேர்த்தா ஒரு 100 பேர் கிட்ட ஒரு ரஃப்லி. அது ஹால் நல்லா பெரிய. அடுத்து 4 ஆதார கிளைகளிலும் ஆண்டு பேரவை கூட்டம் நடத்தி முடிக்கப்பட்டு விட்ட நிலையில் இன்று 26/12/2024 மதுரை மாவட்ட மையத்தின் பேரவை கூட்டம் நடைபெறுகின்றது. இயக்க பேரவை ஆற்றுவதற்கு முன்னாள் மாநில தலைவர் திரு கே ஷாகுல் அஹமத் ஐயா அவர்கள் வருகை புரிந்துள்ளார். நன்றி, வணக்கம். ஓராண்டு